இன்னைக்கு நடுராத்திரியிலிருந்து தமிழ்நாட்டுல நீங்க பயணம் செய்யறதுக்கும் சரி, நீங்க வாங்குற பொருட்களுக்கும் சரி, செலவு அதிகமாக போகுது. ஏன்னா மாநிலம் முழுக்க கிட்டத்தட்ட 60 டோல் பிளாசாக்கள்ல கட்டணத்தை ஏத்திட்டாங்க. வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஆமா, நீங்க பாக்குற இந்த நம்பர் தான் 60. தமிழ்நாட்டுல மொத்தம் 77 டோல் பிளாசா இருக்கு. அதுல 60 இடங்கள்ல ஒரே ராத்திரியில கட்டணத்தை ஏத்திட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இது நம்மளோட முக்கியமான ஹைவேஸ் எல்லாத்தையுமே பாதிக்கும்ல. சரி, முதல்ல இப்ப என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, நம்ம பாக்கெட்ல இது நேரடியா எப்படி கை வைக்க போகுதுன்னு பாத்துரலாம். சரி, இந்த கட்டண உயர்வு எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நீங்க கார், ஜீப், வேன் மாதிரியான வண்டியில போறீங்கன்னா ஒரு ட்ரிப்புக்கு 10 ரூபாயில இருந்து 40 ரூபாய் வரைக்கும் அதிகமாகும். ஆனா இங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு. பஸ்ஸு, லாரி மாதிரி கமர்ஷியல் வண்டிகளுக்கு இந்த உயர்வு ஒரு ட்ரிப்புக்கு 50 ரூபாயில இருந்து அடேங்கப்பா 200 ரூபாய் வரைக்கும் போகுது. இந்த சின்ன வித்தியாசம் மாதிரி தெரியறதுதான் பின்னாடி பெரிய தாக்கத்தை உருவாக்க போகுது. இந்த கட்டண உயர்வு அப்பப்போ போறவங்கள மட்டும் பாதிக்கல. இந்த டேபிள பாருங்க. மாசம் மாசம் பாஸ் எடுத்து போறவங்களுக்கு கூட 350 ரூபாய் வரைக்கும் கட்டணம் ஏறி இருக்கு. வருஷ பாஸ், அதாவது ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸ் வச்சிருக்கீங்களா? இனிமே நீங்க 3075 ரூபாய் கட்டணும். இத பாக்கும்போதே தெரியுது, அடிக்கடி பயணம் செய்றவங்களுக்கு இது ஒரு பெரிய அடிதான். சரி, இந்த கட்டண உயர்வு ஏதோ திடீர்னு எடுத்த முடிவுன்னு நினைச்சுக்காதீங்க. இதுக்கு பேரு வருடாந்திர சுங்க கட்டண திருத்தம். அதாவது நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது NHAI, ஒவ்வொரு வருஷமும் பணவீக்கம், ரோட் மெயின்டெனன்ஸ் செலவு எல்லாம் கணக்கு போட்டு பண்ற ஒரு ரெகுலர் ப்ராசஸ் இது. இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த சின்னதா தெரியற டோல் கட்டண உயர்வு எப்படி நம்ம பொருளாதாரம் முழுக்க ஒரு சங்கிலி தொடர் மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு பார்க்க போறோம். பாதிப்பு யாருக்குன்னா, சரக்கு ஏத்திட்டு போற லாரி, ட்ரக் இண்டஸ்ட்ரிக்கு தான். இத ஒரு சின்ன உதாரணம் மூலமா புரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ தூத்துக்குடி துறைமுகத்தில இருந்து ஒரு சரக்கு லாரி திருப்பூருக்கு கிளம்புதுன்னு வச்சுக்கோங்க. வழியில எத்தனை டோல் கேக்கும்? ஒவ்வொரு டோல்லியும் கட்டணம் ஏறிடுச்சு. அப்போ லாரியோட மொத்த பயணச் செலவு அதிகமாகுமா? உடனே லாரி ஓனர் என்ன பண்ணுவாரு? சரக்கு கட்டணத்தை ஏத்துவாரு. அந்த அதிகப்படியான செலவை திருப்பூர்ல இருக்கிற டெக்ஸ்டைல் கம்பெனி ஏத்துக்குமா? இல்ல, அவங்க அந்த செலவை டி-ஷர்ட் விலையில சேர்த்துருவாங்க. கடைசில அந்த டி-ஷர்ட்டை வாங்குற நாம தான் அந்த டோல் கட்டணத்தையும் சேர்த்து கொடுக்கறோம். இதுதான் நடக்குது. ரெண்டாவது தொடர் விளைவு. நம்ம தினமும் வாங்குற காய்கறி, மளிகை சாமான்கள் விலையில எப்படி கை வைக்குதுன்னு பார்க்கலாம். கிருஷ்ணகிரி, சேலம் மாதிரியான ஊர்கள்ல இருந்து சென்னை மாதிரி பெரிய நகரங்களுக்கு காய்கறி கொண்டு வர்ற லாரிகளுக்கு டோல் கட்டணம் இப்ப அதிகமாயிடுச்சு. இந்த எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்போர்ட் செலவு கோயம்பேடு மாதிரி மொத்த சந்தைகள்ல காய்கறி விலையா ஏத்துறதுக்கு ஒரு காரணமா அமையும். கடைசியில இது நம்ம வீட்டு பட்ஜெட்டை தான் நேரடியா பாதிக்கும். மூணாவது விளைவு நம்மளோட வீக்கெண்ட் டிராவல், அப்புறம் உள்ளூர்ல இருக்கிற சின்ன சின்ன வியாபாரங்களை எப்படி பாதிக்குதுங்கிறது தான். உதாரணத்துக்கு சென்னையில இருந்து பாண்டிச்சேரிக்கு ECR ரோட்ல ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. டோல் கட்டணத்துல ஒரு சின்ன உயர்வு கூட உங்களோட மொத்த பயணச் செலவை கூட்டிடும். இது சின்ன விஷயம் மாதிரி தோணலாம், ஆனா நிறைய பேர் பயணத்தை தள்ளி போட்டா அங்க இருக்கிற ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் மாதிரி டூரிசத்தை நம்பி இருக்கிற சின்ன பிசினஸ்லாம் பாதிக்கப்படும் இல்லையா? இப்போ இந்த டோல் சிஸ்டம்ல யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம், யார் அந்த பணச்சுமைய உண்மையில சுமக்குறாங்கன்னு பாப்போம். இந்த ஸ்லைட்ல ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் சின்ன லாரி ஓனர்கள், தினமும் வேலைக்கு போறவங்க, ஏற்றுமதியாளர்கள், கடைசியா நுகர்வோரான நாம எல்லாரும் இந்த கூடுதல் செலவை ஏத்துக்கிறோம். இன்னொரு பக்கம் NHAIயும் BOT ஆபரேட்டர்களும், அதாவது ரோடு போட்டு அதை பராமரிக்கிற தனியார் நிறுவனங்களும் இந்த கட்டண உயர்வுனால பயனடைகிறாங்க. இந்த நம்பர்ஸ் தான் உண்மையான கதையை சொல்லுது. தமிழ்நாட்டுல டோல் மூலமா வர்ற வருமானம் 2021ல 2649 கோடியா இருந்தது. இப்போ 4300 கோடிக்கு மேல போயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகரிப்பு. இந்த பணம்லாம் எங்க இருந்து வருது? நம்ம கிட்ட இருந்துதான். ஆனா இது ஒன்னும் முத தடவை நடக்கல. இதே மாதிரி சமீபத்துல நடந்த ஒரு விஷயத்த பார்த்தா இது ஒரு தொடர் கதைன்னே நமக்கு புரியும். இந்த பேட்டர்ன் புதுசே கிடையாதுங்க. இதே கதை தான் 2024லயும் நடந்தது. ஏப்ரல் மாசம் கட்டணத்தை ஏத்துறதா அறிவிச்சாங்க. ஆனா லோக்சபா எலெக்ஷன் வந்ததால அதை தள்ளி போட்டு ஜூன் மாசம் அமல்படுத்தினாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற, நாம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சுழற்சி தான். இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி இந்த முறை தெளிவாக உள்ளது. ஒவ்வொரு ஏப்ரலிலும் சுங்க கட்டணம் உயர்கிறது. இந்த வருடாந்திர திருத்த முறை இருக்கிற வரைக்கும் இது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். சரி, கடைசியா இந்த பெரிய பொருளாதார கணக்குகள் எல்லாம் தனிப்பட்ட முறையில உங்க பணத்தை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கலாம்.
இதுவரைக்கும் நாம பார்த்த முக்கியமான நம்பர்ஸ ஒரு தடவை வேகமா பாத்திரலாம். 60 டோல் பிளாசாவில கட்டணம் ஏறியிருக்கு. கார்களுக்கு 40 ரூபாய் வரைக்கும், லாரிகளுக்கு 200 ரூபாய் வரைக்கும் கூடுதல் செலவு. இதனால மாநிலத்தோட மொத்த டோல் வருமானம் சில வருஷத்திலேயே கிட்டத்தட்ட 2 மடங்கா எகிரியிருக்கு. அப்போ இதுலேருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நீங்க ரோட்ல கட்டுற வரி மட்டும் இல்ல. இந்த கட்டண உயர்வு நீங்க வாங்குற மளிகை சாமான்கள் பில்லுல, ஆன்லைன் டெலிவரி சார்ஜ்ல, ஏன் நீங்க போடுற டிஷர்ட் விலையில கூட மறைமுகமா ஒளிஞ்சிருக்கு. இறுதியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன். டோல் கட்டணம் ஒரு ஃபார்முலா படி வருஷம் உயர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா உங்க வருமானம் அதே வேகத்துல உயருதா? யோசிச்சு பாருங்க.